ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்துக்கறி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் வாத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதும் குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது பூண்டு. இந்த ரெசிபிக்கு பூண்டு நிறைய தேவை. நான் 2 கட்டை பூண்டு அளவுக்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்து வெங்காயத்து கூட நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. பூண்டு நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கறி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியும் எடுத்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கல்ல சேர்த்து கறியும் ஒரு கிளறணும். கறி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது 2 நிமிஷம் அளவுக்கு அடுப்புலேயே இருக்கட்டும். அடுத்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா அடுப்புலேயே விட்டாச்சு. இப்போது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். என்னோடய கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு வந்தால் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கறி நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைனாலும் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான வாத்துக்கறி குழம்பு ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.